இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒய்ஃபோட அக்கா வீட்டில் ஒரு சூப்பரான டின்னர் சாப்பிட தான் நானும் ஒய்ஃபும் போனோம். சேட்டு பையன் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். மார்னிங் போல் கடை ஓப்பன் பண்ண கிளம்பி வந்தாச்சு. நேற்று என்னால் விளாக் போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டே கஸ்டமர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ விளாக் எடுக்கவே இல்லை நேற்று. இன்றைக்கும் நான் விளாக் போடலன்னா நீங்கள் எல்லாரும் என்னை மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி விளாக் போட்டிருக்கேன். மார்னிங் போல் கடை ஓப்பன் பண்ணிட்டு கிளீனிங் ஒர்க்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கேற்றினேன். சாமிக்கு என் மேலே என்ன கோவம் தெரில. விளக்கேற்றனா கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஒய்ஃப் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா சேமியா உப்புமா தான் செஞ்சாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேல்மருவத்தூர்லேருந்து நம்மளுக்கு ஃபாலோஸ் ஒருத்தர் வந்தார் மீட் பண்ண. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபாலோஸும் வந்தார். ஜாலியாக நம்ம ஃபாலோஸ் கூட கொஞ்சம் கதைனா பேசினதுக்கு அப்புறம் மதியானம் போல் நான் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா பெயிண்டிங் ஒர்க்னா கம்ப்ளீட் பண்ணி ஒய்ஃபும் அம்மாவும் சேர்ந்து வீடை வந்து பழைய மாதிரி ஆக்கிட்டாங்க. நானும் ஃபேஸ் வாஷ் தான் பண்ணிட்டு மறுபடியும் கடைக்கு கிளம்பி வந்துட்டேன். ஒய்ஃப் வந்து இப்போ ரெகுலராக கடைக்கு வரனால கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கற்றுக்கினாங்க. அதனால கஸ்டமர் அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரண்ட் கடைக்கு வந்தாலே ஜாலி தான். அப்படி இப்படி ஓடி விளையாடிட்டு இருப்பான். நானும் ஒரு 10 மணி வரைக்கும் கஸ்டமர் நான் பார்த்ததுக்கு அப்புறம் கடையில் வெளியே வச்சிருந்த பொருள்லாம் உள்ள வச்சு நானும் வீட்டுக்காக கிளம்பிட்டேன். அப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஒய்ஃப் வந்து ஈவினிங் போற ஒரு நெயில் பாலிஷ் வச்சிருந்தாங்க. அது கடையிலேயே மறந்துட்டு போயிட்டாங்க. நானும் அந்த நெயில் பாலிஷ் எடுத்துட்டு கடை க்ளோஸ் பண்ணி வீட்டுக்காக கிளம்பிட்டேன். அப்போதான் வந்து ஒய்ஃப் வந்து அவங்க அக்கா வீட்டில் ஸ்பெஷலாக டின்னர் செஞ்சு நம்மளை இன்வைட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் ட்ரெஸ்னா சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். ஒய்ஃபோட அக்காவுக்கு ஒரு மாசமா உடம்பு சரியில்லை, ஊருக்கு போயிருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 2 நாள் முன்னாடி தான் வந்தாங்க. வந்தோடனே ஸ்பெஷலாக தால் டோக்லி டின்னர் செஞ்சு எங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணாங்க. எங்க ஃபேமிலியிலே ஒய்ஃபோட அக்கா செய்யற மாதிரி தால் டோக்லி யாரும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். சுட சுட தால் டோக்லியில நல்லா நெய் ஊற்றி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியோட ஒரு சூப்பரான தால் டோக்லி டின்னரோட விலாக கம்ப்ளீட் பண்றோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.